இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 2022 ஜனவரி 20 மதியம் 3 மணிக்கு அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவனோட சொந்த ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவொன்றை போடுறான். என்ன போடுறான் அப்படின்னா, மைக்கேல்பட்டி என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த லாவண்யா என்று சொல்லக்கூடிய அந்த மாணவியினுடைய மரணத்திற்கான காரணம் கட்டாய மதமாற்றம்தான் என்பதுதான் அந்த ட்விட்டரில் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை போட்டிருந்த பதிவு. இன்றைக்கு சிபிஐ மதிப்புக்குரிய நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொன்னது பொய், லாவண்யாவினுடைய மரணத்திற்கு கட்டாய மதமாற்றம் காரணம் அல்ல என்று சிபிஐ சொல்லியிருக்கிறது. சிபிஐ நமக்கு தெரியும், கடந்த 12 வருடங்களாக சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எப்படியெல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்துருக்கிறோம். இப்போ அவர்களே சொல்கிறார்கள், அண்ணாமலை சொன்னது மிகப்பெரிய பொய், அண்டப்புழுகு என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு மதியம் 3 மணிக்கு, அதாவது சரியாக சொல்வதாக இருந்தால் 2022 ஜனவரி 20 3 மணிக்கு இவன் ட்விட்டரில் இந்த பதிவை போடுறான் இல்லையா, ஆட்டுக்குட்டி போட்டதுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவனுங்க நெட்வொர்க் பாருங்கள், ஆர்எஸ்எஸ்காரனுடைய நெட்வொர்க்கு, இது இந்தியா முழுவதும் வேகமாக பரவுகிறது. காட்டு தீ மாதிரி இந்த செய்தி பரவுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் சங்க பரிவார கும்பல் பெரும் போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா என்கிற முழக்கத்தோடு தெருக்களில் வந்து குவிகிறாங்க. என்ன நோக்கம்? ஆட்டுக்குட்டி அண்ணாமலையினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசும் எப்படிப்பட்டது, இங்கே வந்து கட்டாய மதமாற்றம் பயங்கரமாக நடக்குது பாருங்கள், ஒரு மாணவி செத்துட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 பித்தலாட்டத்தை இவங்க வந்து செட்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், திருப்பரங்குன்றத்தில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் இருந்தது. பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாருங்க, எல்லா பிஜேபி காரங்களும் பார்லிமெண்ட்டில் வந்து சொன்னாருங்க, தமிழ்நாட்டில் தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொன்னாருங்க. இதுவரையிலும் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் இப்போதும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து போட்டிருக்கார், இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமாக கோயில்களில் குடமுழுக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, தீபம் ஏற்றுவதற்கு, இந்து கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் போட்ட ஒரு முயற்சி தான். ஆனால் இன்றைக்கு அது சிபிஐ வந்து சுக்குநூறாக உடைத்திருக்கிறது. சரி, இப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இந்த ட்விட்டரில் பதிவு போட்டதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் செய்தியாளர்கள் கேட்குறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, யாரும் தமிழர்கள் யாரும் மறக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். சிபிஐட்ட தானே வழக்கு இருக்குது, சிபிஐ சொல்லட்டும், அதன் பிறகு நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்கிறான். இப்போ சிபிஐ சொல்லிருச்சு காரணம் வந்து அது கிடையாது அப்படின்னு. அப்படின்னா காரணம்னு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை கட்டமைத்து தமிழ்நாட்டில் ஒரு மதவெறி அரசியலை உருவாக்க, ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குவதற்கு, இங்கே இருக்கக்கூடிய மத நல்லடக்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை உடனடியாக சிறையில் தூக்கி போடணும், அவனை நிரந்தரமாக சிறையில் வச்சுருக்கணும். இது வந்து தேச விரோத செயல் இது இல்லையா? ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மண் தமிழ்நாட்டு மண். இங்கே வந்துக்கிட்டு இந்த மாதிரியான பித்தலாட்டத்தை இவன் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா, இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்க முடியும் இல்லை? எவ்வளோ பெரிய அயோக்கிய இவன். கொஞ்ச நாள் தாங்க இந்த பாஜக பொறுப்பில் இருந்தால், இருந்த நேரத்தில் இவன் செஞ்சது எல்லாத்தையும் பாருங்களேன். இவன் செஞ்சது பூரா, இவன் கட்சி வளர்த்தது எப்படி வளர்த்தான், என்ன வளர்த்தான் நீங்கள் சொல்லுங்கள்? எல்லாமே இப்படிப்பட்ட செயல்களை செய்தால் வளர்த்தான். இன்றைக்கி பாருங்கள், நீ செஞ்சதனுடைய பயன் வந்து அவன் பெங்களூரில் 2000 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கிறான் அப்படின்னு 1008 செய்திகள் இன்றைக்கி வந்துருச்சு. அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறேன். இவ்வளோ அயோக்கியராக இருப்பார் என்பதை பாருங்கள். அப்போது இப்படிப்பட்ட அரசியலின் மூலமாகத்தான் இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் பாஜக நுழைந்து கொண்டிருக்கிறது. அப்படி தமிழ் மண்ணையும் இவர்கள் பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஆனால் தமிழகம் இடம் கொடுக்குமா அதற்கு? தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுப்பார்களா? அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு போராட்டத்தில் வராங்க. பல்வேறு கட்சிகள் அறிக்கை விட்டுருக்கிறாங்க, அண்ணாமலையை கைது செய்து சிறையில் அடைக்கணும், அண்ணாமலை பொதுவாக வந்து தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும், நான் இப்படி சொன்னது தப்பு தாங்க, நான் சொன்னது பெரிய தப்பு அப்படிங்கிறத அவன் சொல்லி ஆகணும் அப்படின்னு. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாணவி தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறாள்.
அங்கே அவர் காவல்துறைக்கு அந்த மாணவி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு யாருக்கும் தெரியாமல் முத்துவேல் அப்படின்னு சொல்கிற விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த ஒருத்தன், இவனுக்கெல்லாம் என்ன பாருங்களேன், இப்போ இந்துக்களுக்கு வேலை இல்லைன்னா இவருக்கு போராட்டம் நடத்தியிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இந்துக்கள் எல்லாரும் அர்ச்சகராகணுங்கிறதுக்காக இவங்க என்னைக்காவது போராட்டம் நடத்தியிருக்கிறாங்களா? இந்துக்கள் எல்லோருக்கும் சம அளவிலான கல்வி, சமூக நீதி, இதுக்காக இவங்க ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கிறாங்களா? பாருங்கள், அதாவது அந்த மருத்துவமனைக்கு செல்கிறாங்க, போயிட்டு அந்த மாணவியினுடைய தகப்பனாரை பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒன்று உருவாக்க முடியுமாங்கிறதுக்காக அங்கே போய் ஒரு 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 பேட்டி எடுக்கிறதுக்கான முயற்சியில் முத்துவேல் இருக்கா. இப்போ முத்துவேலை தான் சிபிஐ வந்து இதில் குறிப்பிட்டிருக்கார். அப்போ இந்த விஸ்வ இந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய அமைப்பையே தடை செய்யணும் இல்லையா? உலகமெங்கிலும் ஆர்எஸ்எஸ் தடை செய்யணுங்கிற ஒரு முழக்கம் வலுவாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை தடை பண்ணிட்டாலே இந்த இயக்கங்கள் எல்லாமே தடையாயிரும். ஏன்னா அவன் தான் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள், போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள், கோயிலை உடைக்கிறதுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி அமைப்பு நடத்திட்டு இருக்கிறவன் ஆர்எஸ்எஸ் காரன் தான் இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது முழுக்க குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பாஜக, அண்ணாமலை இவர்களுக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எல்லாமே பொய் தாங்க. பொய்யிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. உலகத்தில் ஹிட்லர் கூட இந்த அளவுக்கு பொய்கள் சொல்லியிருக்க மாட்டான். நீங்கள் பாருங்கள், மோடியினுடைய சர்டிஃபிகேட்லேருந்து, ஸ்மிருதி இரானியுடைய சர்டிஃபிகேட்லேருந்து, இது பாருங்கள், நேற்றை கூட என்ன செய்தி, நேற்று ஏஐ மாநாட்டில் உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு ரோபோவை கொண்டு வந்து, சைனாக்காரருக்கு ரோபோவை கொண்டு வந்து இது நாங்கள் தான் பண்ணோன்னு மோடி கூச்சம் இல்லாமல் சொல்கிறோம். எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய இந்தியாவை இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டு இருக்காருங்க. கேடுகட்ட பயலாக இருப்பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இந்த கொந்தளிப்பு இருக்குங்க. இல்லாமல் எந்த மனிதனும் இல்லை. பாஜகவிற்கு எதிராக இவ்வளோ பெரிய கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட பல்வேறு மோசடிகளையும் பொய்களையும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் அவனுடைய சித்தாந்தத்தை இருக்கக்கூடிய பாஜகவும் இருக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இது நடக்காது. நீ என்ன தான் பண்ண, ஆனாலும் தமிழ்நாட்டில் இதை ஒருபோதும் இந்த பருப்பு வேகாது. அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இந்தியாவினுடைய இந்த பாஜகவை வேறு இருக்கக்கூடிய அரசியலுக்கு தமிழ்நாடு என்றைக்கு முன்னணியில் இருக்கும். அவங்க தான் வழிகாட்டியாக இருக்க போகிறாங்க இல்லையா? அது நடக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.